வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைவர் பிரபாகரனின் வீட்டை அருங்காட்சியகமாக மாற்றும் முயற்சி திடீரென விளக்கம் அளித்த முக்கிய புள்ளி. திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்குகளை உடனடியாக விடுவியுங்கள். வெடித்தது போராட்டம், ஒன்றிணைந்த பிக்குகள். அதிகாலையில் ஜாலில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த இளைஞன். உறவுகள் கூறும் அதிர்ச்சி தகவல். நடந்தது என்ன? பழைய சிம் அட்டைகளை வைத்திருந்ததால் உடனடியாக அதனை புதுப்பியுங்கள். அரசாங்கத்திடமிருந்து வந்த முக்கிய தகவல். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்குள் துப்பாக்கியுடன் வந்த நபர். திடீரென பரபரப்பான மக்கள். சிசிடிவியின் காட்சியால் போலீசாரின் விசாரணையில் சிக்கிய தகவல்கள். வட்டி பணத்தால் இளைஞர் ஒருவருக்கு நேர்ந்த கதி. தப்பியோடிய சந்தேக நபர்கள். திடீரென குவிக்கப்பட்ட அதிரடி படையினர். முடிந்தால் இதை செய்து காட்டுங்கள். அனுர அரசிற்கு நாமல் விடுத்துள்ள சவால். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயம். தமிழர் தாயக பகுதிகளுக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்தது. முக்கிய அனுமதி. வெளியான தகவல். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை பார்வையிட வந்த சிங்கள மக்கள் அங்கிருந்த மண்ணை எடுத்து சென்று வணங்கியதாக வல்வெட்டித்துறை நகரசபையின் நகர பிதா MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை பார்வையிட ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்துள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சிங்கள மக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் அந்த வீட்டில் இருந்த மண்ணை எடுத்து சென்றதன் காரணமாக ஏற்பட்ட கோபத்தினால் அந்த வீட்டை இலங்கை ராணுவம் முற்றாக இடித்து அகற்றி தற்போது வரும் மணல் தரையாக மாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் அடையாளத்தை முழுமையாக அளிக்கவே இலங்கை ராணுவமும் அரசாங்கமும் செயற்படுகின்றனவா என்ற கேள்வி எழும்புகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மக்களின் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடமளிக்கும் வகையில் உலகின் பல தலைவர்களின் வீடுகள் நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதேபோன்று தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டையும் அருங்காட்சியகமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் அந்த இடத்தில் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நூலகத்திற்கு எந்தவிதமான தடையும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அந்த இடத்தில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டின் மாதிரி வடிவமைப்பையும் அவரின் பெற்றோரின் திருவுருவ சிலைகளையும் நிறுவ வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளதாகவும் வல்வெட்டித்துறை நகரசபையின் நகர பிதா MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்கு துப்பாக்கிகளுடன் வந்த மர்ம நபர் ஒருவரால் இன்று காலை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த நபர் பையொன்றினுள்ளே T56 ரக துப்பாக்கியை வைத்துக் கொண்டு இன்று காலை 6:03 மணியளவில் மருதனார் மடம் சந்தைக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவரது இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கி போன்ற ஒரு அமைப்பும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு சந்தைக்கு வந்த அந்த நபர் அங்கு தனிநபர் ஒருவரின் பெயரை விசாரித்ததுடன் வட்டிக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் எனவும் சந்தையில் விசாரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் கையில் கொண்டு வந்த பனிசி சாப்பிட்டுக் கொண்டு அங்கிருந்து பச்சை மிளகாயை வாங்கி சென்ற காட்சிகள் சந்தையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கண்காணிப்பு கருவிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நபர் கைகளில் கருப்பு நிற கையுறைகளையும் தலையில் தலைக்கவசத்தையும் அணிந்திருந்ததை CCTV காட்சிகளில் அவதானிக்க முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த நபர் சந்தையிலிருந்து சென்ற பின்னர் அங்கிருந்தவர்கள் இது தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து சுன்னாகம் போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தனர். இந்நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் கொண்டு வந்திருந்த துப்பாக்கி குறித்த நபரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தையில் இருந்த வியாபாரிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த நபர் சந்தைக்கு கொண்டு சென்ற போலி துப்பாக்கியும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் சந்தைக்கு கொண்டு சென்றது போலி துப்பாக்கி எனவும் அவர் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் எனவும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வயல் அருவி வெட்டுக்கான வேலைக்காக வேலையாட்களை ஏற்றி செல்லும் போது தனது பராமகன் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதாக உயிரிழந்த இளைஞனின் சித்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனம் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய போது அந்த வாகனத்தை ஓட்டி சென்ற
17 வயதுடைய இளைஞன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட உயிரிழந்த இளைஞனின் சித்தி, குறித்த இளைஞனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாவிட்டாலும் வாகனம் ஓட்டுவதை தொழிலாக செய்து வந்ததாகவும், மேலும் போலீசாருக்கு கையூட்டுகள் வழங்கி சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் ஓட்டி வந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அருவிவெட்டு நடவடிக்கைக்காக வேலணை பகுதிக்கு வேலைக்காரர்களை ஏற்றி செல்ல சென்றபோது தன்னிடம் பணம் இல்லாத காரணத்தினால் போலீசார் வழிமறித்த போது வாகனத்தை நிறுத்தாமல் பயணித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போதே தனது பராமகனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அந்த வாகனத்தில் அவருடன் பயணித்திருந்த ஏனைய இருவரும் அவரது நெருங்கிய உறவினர்களை எனவும், குடும்ப கஷ்டம் காரணமாகவே 17 வயதிலேயே அவர் வேலைக்கு சென்றதாகவும், அவரை அநியாயமாக சுட்டுக் கொண்டு விட்டார்கள் எனவும் கண்ணீர் மெல்க அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இன்று காலை போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதாக கூறி ஹயஸ் ரக வாகனம் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் குறித்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2019 ஆண்டிற்கு முன்னர் பெறப்பட்ட சிம் அட்டைகளை மீள்பதிவு செய்வதற்கும் சிம் அட்டை விநியோகத்தில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள அன்று வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் அதன் பின்னர் பெறப்பட்ட சிம் அட்டைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பல சந்தாதாரர்களின் முழுமையான தகவல்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இல்லாததன் காரணமாக குற்ற செயல்கள் தொடர்பான சட்ட புலனாய்வுகளின் போது சரியான தகவல்களை பெறுவதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு 2019/8 2ஆம் தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட பழைய சிம் அட்டைகளின் உரிமையாளர் தகவல்கள் மீண்டும் முறைப்படி பதிவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதுவரை முறையாக பதிவு செய்யப்படாத 16 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்டவர்களை சந்தாதாரர்களாக பதிவு செய்வதற்காக புதிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், மேலும் இலங்கை வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் சிம் அட்டைகளை பெறும்போது புதிய ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களை பிணையில் விடுதலை செய்ய கோரி இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சங்கமிதி விகாரைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, திருகோணமலை டச்பே கடற்கரைக்கு அருகிலுள்ள பகுதியில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16, 17ஆம் தேதிகளில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவி அதனை சூழவுள்ள கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பலாங்கொடை கெசபதேரர், திருகோணமலை சுகிதவங்ச திசதேரர் மற்றும் நந்ததேரர் ஆகியோரும் அடங்குகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பௌத்த தேரர்கள் உள்ளிட்ட 10 பேரையும் பிணையில் விடுதலை செய்யுமாறு கூறி குறித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாந்தோட்டை மாவட்டம் பெலியத்தை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை இளைஞர் ஒருவர் கழுத்தறுத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் கட்டுவனை பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வட்டிக்கு பணம் கொடுப்பது தொடர்பாக நீண்ட காலமாக இருந்து வந்த முரண்பாடு மற்றும் அதனால் ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நேற்று மாலை ஏற்பட்ட மோதலின் போது சந்தேக நபர்கள் குறித்த இளைஞனின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் விசேட விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு செல்வாக்கும் ஆதரவும் இருப்பதாக அனுர தலைமையிலான அரசு கூறுகின்ற நிலையில் அவ்வாறாகின் இந்த அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக அரசு எடுக்கும் எந்த ஒரு நல்ல தீர்மானத்திற்கும் தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறியதாவது: இனவாதம் பரப்பவில்லை என்று கூறிக்கொண்டே இந்த அரசு மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றது. நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயற்படவில்லை. தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவது இனவாதமாக கருத முடியாது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு இருப்பதாக அரசு கூறுகின்றது. அவ்வாறு இருப்பின் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி தமிழ் மக்கள் மத்தியில் அரசுக்குள்ள செல்வாக்கை பரிசீலிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்த உடனேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஒரு வருடம் கடந்துவிட்ட நிலையிலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்தலாமா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்தலாமா என்பதை ஆராய்ந்து யோசனைகள் முன்வைப்பதாக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்கும் யோசனை அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தெரிவுக்குழுவுக்கு எதிர்க்கட்சியிலிருந்து உறுப்பினர்களின் பெயர்கள் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆளுந்தரப்பிலிருந்து இதுவரை எந்த பெயர்களும் பரிந்துரைக்கப்படவில்லை. இதன் மூலம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் நோக்கம் இந்த அரசுக்கு இல்லை என்பது தெளிவாகின்றது என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் அதேபோன்று உத்தேசிக்கப்பட்டுள்ள கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் தேவையான ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த யோசனையை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தொடக்கம் 2031ஆம் ஆண்டு வரை உள்ள 6 ஆண்டுகால பகுதிகளுக்காக உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனம் $1000 மில்லியன் எமது நாட்டிற்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த நிதியில் $100 மில்லியன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சில பிரதேசங்களில் வலய ரீதியான உற்பத்தி ஆற்றல் வளங்களை அதிகரித்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், தனியார் முதலீடுகளை கவர்ந்தெழுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான வலுப்படுத்தல்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் மேலும் உத்தேசிக்கப்பட்டுள்ள கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஏனைய ஆரம்ப நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சு மேற்கொள்வதற்காகவும் இந்த யோசனை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.